நேற்று டிவிக்கு மீட்டிங் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து டெத் ஆகிட்டார், எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போயிட்டாரு. சரிங்களா, அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அழுகிற வீடியோலாம் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நியூஸ்லலாம் போட்டாங்க. ஒய்ஃபு அவன் பசங்களாம் அழுகிற மாதிரி, இந்த மாதிரி இறந்து போன ஃபேமிலி அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இருந்தாலும் வந்து விஜய் நம்பி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காராம். வெயில் அவரால் நிற்க முடியல. சேலத்தில் ரொம்பவே அதிகமாக வெயில் அடிக்கும். அது ஆல்ரெடி அவங்க சொன்னது தான். சேலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக வெயில் இருக்கும். அதனால் வந்து அந்த வெயிலை தாங்க முடியாமல் அவருக்கு ஆல்ரெடி வந்து அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக்கு வந்திருக்கு. இது 2வது அட்டாக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஹார்ட் பேஷண்ட் தான் அவர். சரிங்களா, வெயில் ஒத்துக்காமல் அந்த மாதிரி ஆகி போச்சு. கரெக்டாக வந்து அவர் வந்து விஜயனை வந்து டிவிகே விஸ் டிஎம்கேக்குள்ளே தான் போட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க டைமில் தான் அவரை வந்து ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஃபேமிலி தான் பாவம். நேற்று வந்து இந்த மாதிரி சேலம் மீட்டிங் நடக்கலைன்னா அவர் வந்து உயிரோட இருந்திருப்பாரு. அவங்க ஃபேமிலியும் வந்து ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போ சேலம் மீட்டிங் நடக்காமல் இருந்திருந்தா இதுக்காண்டிலாம் வந்து மீட்டிங்கை வந்து நடத்தாமலாம் இருக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்டு ஆக்சிடென்ட்லாம் நடக்க தான் செய்யும். சரிங்களா, அதனால் வந்து இதுக்கும் விஜயனுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. சரிங்களா, விஜயனை வந்து வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எலெக்ஷனுக்கு 2 மாதம் தான் இருக்குது. இப்போ அண்ணன் வரும்போது இந்த அளவுக்கு க்ரௌடு கூட தான் செய்யும். அவங்க சேஃப்டியை அவங்க தான் பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்து வெயில் ஒத்துக்கலைன்னா வெயிலில் வந்திருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அவங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். விஜய் எப்படியாவது பார்த்துடணும், விஜய் நான் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த மாதிரி வந்து நடந்து போகுது. உண்மையிலே வந்து ஒரு வருத்தமாக தான் இருக்குது. சரிங்களா, அவங்க ஃபேமிலி தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் விஜயனை வந்து வெளியே வரும்போது உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக வந்து ரோட்டில் வந்து வெயிலில் வந்து யாருமே நிற்காதீங்க. நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தீங்க மட்டும் வெயிலில் வந்து நில்லுங்க. சரிங்களா, உங்களுக்கே உடம்புல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வெயிலில் வந்து நின்று விஜயனை வந்து பார்க்க வராதிங்க. அவர் வந்து இறந்தது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்குது. இதில் என்ன சொல்லனே தெரியல. சரிங்களா, எல்லாருமே வந்து விஜயனை பார்க்க போகும்போது சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க.